பிரபு, தங்களுடைய சேவகனான நான் இன்று தம்முடைய தேவியை பற்றி விரவாமல் இருக்க மாட்டேன். ஒருவேளை நான் கேட்கப் போகும் கேள்வியை கேட்டு தாம் என் மீது கோபமே கொண்டாலும் சரி, இன்று தம்மிடம் கேட்காமல் இருக்க மாட்டேன். தேவரிஷி நாரதர் இன்று என் அறிவு கண்களை திறந்து விட்டார் பிரபு. என்னுடைய ஈஸ்வரனான தாம் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி கவலை கொண்டுள்ளீர்கள். ஆனால் தம்மை பற்றி யோசிப்பார் இவ்வுலகில் எவரும் இல்லையே. ஒன்று மட்டும் உண்மை, தங்களின் சேவகனுக்கு எப்பொழுதும் தங்களின் நினைவுதான். இன்று தம்மிடம் நான் இதை பற்றி கேட்கத்தான் போகிறேன். பிரபு, தாமா தாம் வந்துவிட்டீர்களா? எப்பொழுதும் போல இந்த முறையும் தாம் தியானத்திற்கு பிறகுதான் எழுந்து வருவீர்கள் என்று எண்ணினேன். பிரபு, உண்ண பழங்கள். நிறையாவது அருந்துங்கள். வேண்டாம் நந்தி. பிரபு, இன்று தாம் தியானத்திலிருந்து விரைவாக எழுந்து விட்டீர்களே. தியானம் என்பது என்ன நந்தி? மனதை ஒருங்கிணைப்பது, அலைபாயும் எண்ணங்களை எல்லாம் அடக்கியாளும் செயல், மேன்மை நிலைக்கு ஒருவனை எடுத்துச் செல்லும் பாதை, எதுவும் நமதில்லை எனும் தத்துவம். ஆனால் இன்று தியானத்தின் பொழுது ஏதேதோ எண்ணங்கள் என்னுள் எழுந்தது. மனதிற்குள் சில குழப்பங்கள் உருவானது. நான் இல்லை என்று உணர்ந்தேன். பிரபு, தாமோ ஆதிநாதன், சர்வேஸ்வரன். தம்முடைய இந்த எண்ணத்திற்கு தாம் அர்த்தத்தை அறிய மாட்டீர்களா? சர்வேஸ்வரன், ஆதிநாதன், இந்த நாமங்கள் எல்லாம் உன்னை போன்ற பக்தர்கள் எனக்கு அளித்தது. நீ ஒன்றை மறக்கிறாய் நந்தி. சர்வமும் எனதென்பதே அகங்காரம் அல்லவா? அகங்காரத்தை விடுத்த நான் எவ்வாறு சர்வத்தை எனதாக்குவேன்? பூரணம் அடைவதிலும் பல காரண காரியங்கள் அடங்கியுள்ளது. இருக்கலாம் பிரபு, ஆனால் தம்முடைய பக்தன் அனைத்தையும் அறிந்து கொண்டான். தாம் அமைதி இல்லாமலும் இங்கு தனியாகவும் ஏன் உள்ளீர்கள் என்று அறிந்தேன். நான் பூரணமானவன் நந்தி. இல்லை இல்லை பிரபு, இன்று தம்முடைய இந்த சேவகன் தங்களின் பேச்சை கேட்கவே மாட்டேன். எந்த சக்தியை தாம் தம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று எண்ணுகிறீர்களோ அந்த திவ்ய சக்தியை தாம் அறிவீர்கள். என்னிடம் தேவரிஷி நாரதரும் இதைத்தான். நாரதர் கூறிய வார்த்தைகளை கேட்டிருப்பாய். ஆனால் அவ்வாறு நடப்பதற்கு சாத்தியமல்ல. எடுக்கப்படுவது முயற்சிகள் மட்டும்தான். ஆனால் எந்த சக்தியாலும் நான் மேற்கொண்டிருக்கும் தவத்தை கலைக்க முடியாது. எனக்கு எந்த சக்தியும் தேவையில்லை. 3 காலங்களையும் உள்ளடக்கியவன். இறந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம். இந்த 3 காலங்களின் நிலைகள் மாறலாம். ஆனால் நான் மகா காலனாவேன். கால மாற்றங்கள் எந்த வகையிலும் என்னை பாதிக்காது. என்னுடைய பிரபுவை நான் ஆத்திரம் கொள்ள செய்து விட்டேன். மகேஸ்வரனையே கேள்வி கேட்டு நான் தவறு செய்து விட்டேன். பிரபு என்னை மன்னிக்கவே மாட்டார். மன்னியுங்கள் பிரபு, மன்னியுங்கள். இனி தேவி சதியின் பெயரை நான் நினைவுபடுத்த மாட்டேன். நிச்சயம் நினைவுபடுத்த மாட்டேன் பிரபு.
நினைவுபடுத்த மாட்டேன். மன்னியுங்கள்.